அனைவருக்கும் வணக்கம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலே பொருளியலை ஒரு பாடமாக கற்கின்ற மாணவர்களின் நலன் கருதி இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழிற்கற்கைகளுக்கான ஆய்வு நிலையம் வசந்தன் தொலைக்காட்சியுடன் இணைந்து அறிவூற்று என்ற நிகழ்ச்சியை கடந்த சில வருடங்களாக நடத்தி வருகின்றது. அதுபோன்றதொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கலந்துரையாடவிருக்கின்ற விடயம் நாணய கொள்கை, பணம் மற்றும் வங்கி என்பதாகும். இது தொடர்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று எம்முடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு எம் கேசவராஜா அவர்கள். வணக்கம் திரு கேசவராஜா அவர்களே. வணக்கம் கிருத்திகா. பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையில் அடிக்கடி வினவப்படுகின்ற ஒரு விடயப்பரப்பாக இந்த நாணய கொள்கை, பணம் மற்றும் வங்கி என்பன விளங்குகின்றன. அந்த வகையிலே நாணய கொள்கை என்றால் என்ன, அதன் குறிக்கோள்கள் எவை என்பன பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துவீர்களா? ஆம் கிருத்திகா, இன்றைய கலந்துரையாடலில் இந்த நாணய கொள்கை தொடர்பாக நாங்கள் ஆராய்வதற்கு முன்னதாக பேரின பொருளாதார இலக்குகளை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு தெரியும், பேரின பொருளாதார இலக்கு என்று பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தினை ஏற்படுத்துதல், பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல், சமூக நீதியினை ஏற்படுத்துதல், அதே போன்று வேலையின்மையினை குறைத்தல், இவற்றுக்கு மேலதிகமாக ஒரு நாட்டில் செல்வ நிலுவையினை சமநிலையான மட்டத்தில் பேணல் என பல்வேறுபட்ட பேரின பொருளாதார இலக்குகள் காணப்படுகின்றன. இந்த பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக மிக முக்கியமாக 4 பிரதான கொள்கைகள் ஒரு நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான கொள்கைகளாக நாணய கொள்கை, இறை கொள்கை, நாணய மாற்று வீத கொள்கை, அதே போன்று நாங்கள் நிரம்பல் பக்க கொள்கை என 4ஆக கூறலாம். இந்த நாணய கொள்கை என்பது தான் இன்றைய தலைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நாணய கொள்கையினை விரிவாக ஆராயவிருக்கின்றோம். இந்த நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமாக 2 விடயங்கள் இங்கு கவனித்துக் கொள்ளப்படுகின்றன. முதலாவது பண நிரம்பல், இரண்டாவது வட்டி வீதம். எனவே இந்த பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் ஆகிய 2 பேரின பொருளாதார மாறிகளை முகாமை செய்கின்ற அந்த நடவடிக்கையினை தான் நாங்கள் நாணய கொள்கை என்று அழைக்கின்றோம். எனவே இந்த நாணய கொள்கையானது ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த நாணய கொள்கையினை நாங்கள் 2ஆக பிரித்து நோக்கலாம். முதலாவது விரிவாக்கல் நாணய கொள்கை, இரண்டாவது சுருக்க நாணய கொள்கை. இந்த விரிவாக்க நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று நாணய கொள்கையில் 2 விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. முதலாவது பண நிரம்பல், இரண்டாவது வட்டி வீதம். எனவே நாணய கொள்கையினுடைய நடவடிக்கைகளானது பண நிரம்பலை அதிகரிக்கின்ற வகையில் காணப்படுமாக இருந்தால் அந்த நாணய கொள்கையினை நாங்கள் விரிவாக்கிய நாணய கொள்கை எனவும், நாணய கொள்கையினுடைய நடவடிக்கைகளானது பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதாக இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் சுருக்கமான நாணய கொள்கை எனவும் அழைக்கின்றோம். எனவே இந்த நாணய கொள்கையினூடாக அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள் யாது? உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போன்று நாணய கொள்கையினை இலங்கை மத்திய வங்கியானது நடைமுறைப்படுத்துகின்றது. இலங்கை மத்திய வங்கியில் காணப்படுகின்ற 2 பிரதான குறிக்கோள்களில் மிகவும் முதலாவது குறிக்கோளாக காணப்படுவது ஒரு நாட்டினுடைய விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல். எனவே இரண்டாவது குறிக்கோள் காணப்படுகின்றது நிதியியல் முறைமையில் உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த முதலாவது குறிக்கோளை பார்க்கின்ற போது ஒரு நாட்டில் விலை உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கியானது நாணய கொள்கையினை பயன்படுத்துகின்றது. இந்த விலை உறுதிப்பாடு என்றால் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால் ஒரு நாட்டில் பொது விலை மட்டத்தில் ஒரு உறுதியான தன்மையினை ஏற்படுத்துவதாகும். அதாவது நாங்கள் விலை மட்டமானது அடிக்கடி தளம்பலுக்கு உட்பட்டு காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நுகர்வோர்கள், சேமிப்பாளர்கள், முதலீட்டாளர்கள் போன்றோர் தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விலை உறுதிப்பாட்டினை அடைந்து கொள்வது என்பது மிகவும் இன்றியமையாத அம்சமாக காணப்படுகின்றது. நாணய கொள்கை என்பது பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் என்பவற்றுடன் தொடர்புடையது என்று பார்த்தோம். அந்த வகையிலே நாணய கொள்கையுடன் தொடர்புபட்ட ஒரு முக்கிய கோட்பாடாக நாணய கணிய கோட்பாடு விளங்குகின்றது. இந்த கோட்பாடு பற்றி அறிய தருவீர்களா? ஆம், இந்த நாணயக்கணிய கோட்பாடு தொடர்பான விடயங்கள் அடிக்கடி உயர்தர பரீட்சையில் பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு விடயப்பரப்பாக காணப்படுகின்றது. இந்த நாணயக்கணிய கோட்பாட்டினை முன்வைத்த பொருளியலாளராக இர்வின் ஃபிஷர் என்பவர் காணப்படுகின்றார். இந்த கோட்பாடானது பிரதானமாக ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் பொதுவிலை மட்டம் இந்த 2 மாறிகளுக்கு இடையே எவ்வாறான தொடர்புத்தன்மை காணப்படுகின்றது என்பதனை காட்டுகின்ற கோட்பாடாகத்தான் நாணயக்கணிய கோட்பாடானது காணப்படுகின்றது. எனவே ஒரு நாட்டில் பண நிரம்பலில் ஏற்பட்டு செல்கின்ற மாற்றமானது
பொதுவிலை மட்டத்தில் அல்லது பணவீக்கத்தில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது என்பதனைத்தான் சுருக்கமாக இந்த நாணயக்கணிய கோட்பாடானது எமக்கு காட்டி நிற்கின்றது. இந்த நாணயக்கணிய கோட்பாட்டினை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக நாங்கள் பரிமாற்று சமன்பாடு என்பதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு திரையில் காட்டப்பட்டவாறு பரிமாற்று சமன்பாடானது MV சமன் PT என்பதனால் இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு M என்பது பண நிரம்பலின் அளவினையும், V என்பது பண சுற்றோட்ட வேகத்தினையும், P என்பது விலை மட்டத்தினையும், T என்பது கொடுக்கல் வாங்கல்களின் அளவினையும் காட்டி நிற்கின்றது. இந்த பரிமாற்று சமன்பாட்டில் மிக முக்கியமாக 2 எடுகோள்கள் எடுக்கப்படுகின்றன. முதலாவது எடுகோள் என்பது பணச்சுற்றோட்ட வேகம் ஒரு பொருளாதாரத்தில் சார்பளவில் நிலையானதாக காணப்படுகின்றது. இரண்டாவது எடுகோளாக பொருளாதாரமானது நிறைதொழில் மட்டத்தில் உள்ளதன் காரணத்தினால் வெளியீட்டின் பௌதிக ரீதியிலான பருமன் அளவு என்பது நிலையானதாகும். எனவே இந்த 2 எடுகோள்களை நாங்கள் எடுக்கின்ற போது இந்த பரிமாற்று சமன்பாட்டில் V மற்றும் T என்பன நிலையானதாக காணப்படுகின்றதன் காரணத்தினால் பண நிரம்பலில் ஏற்பட்டு செல்கின்ற ஒரு அதிகரிப்பு, இந்த பண நிரம்பலில் ஏற்பட்டு செல்கின்ற ஒரு அதிகரிப்பு அதே அளவான அதிகரிப்பினை விலை மட்டத்திற்கு இட்டுச் செல்கின்றது. எனவே இந்த பரிமாற்று சமன்பாட்டின்படி பண நிரம்பலில் 100% அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதே அளவான 100% அதிகரிப்பு என்பது விலை மட்டத்திலும் காட்டி நிற்கின்றது. 100% அதிகரிப்பு என்பது காணப்படுகின்றது. எனவே இந்த சமன்பாட்டின்படி நாங்கள் நோக்குகின்ற போது ஒரு பொருளாதாரத்தில் பொது விலை மட்டத்தின் அதிகரிப்பினை தீர்மானிக்கின்ற மிக மிக முக்கியமான காரணியாக அந்த நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பல் என்கின்ற விடயம் பேரின பொருளாதார மாறிதான் காணப்படுகின்றது. எனவே இந்த பரிமாற்று சமன்பாட்டின் படி பார்க்கின்ற போது மிகச் சுருக்கமாக நாங்கள் கூறுவோமாக இருந்தால் பணத்தில் ஏற்படும் பண நிரம்பலில் ஏற்படும் ஒரு மாற்றங்கள் விலை மட்டத்தில் அதே அளவான, அதாவது 100% மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்பதனைத்தான் இந்த பணக்கணிய கோட்பாடானது காட்டி நிற்கின்றது. எனவே இந்த பணக்கணிய கோட்பாட்டுடன் தொடர்புடைய ஒரு வினா 2016ஆம் ஆண்டு பரீட்சிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாணயக்கணிய கோட்பாடு பற்றிய சுருக்கமான விளக்கம் ஒன்றை முன்வைக்குக, அதன் எடுகோள்களை அடையாளம் காண்க. எனவே இந்த வினாவினை பொறுத்தவரையில் மாணவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று 2 மிக முக்கியமான எடுகோள்கள் இங்கு எடுக்கப்படுகின்றன. அதாவது இந்த பரிமாற்று சமன்பாட்டினை நோக்குகின்ற போது V மற்றும் T ஆகிய 2 மாறிகள் நிலையானதாக காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு நிலையானதாக காணப்படுகின்ற போது ஒரு பொருளாதாரத்தில் பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதே அளவான அதிகரிப்பினை பொது விலை மட்டத்தில் எங்களால் ஒரு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்கு நேர்கணிய வீத சமமான ஒரு அதிகரிப்பினை தொடர்பு தன்மையினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நாணய கொள்கை என்றால் என்ன, அதன் குறிக்கோள்கள் மற்றும் நாணயக்கணிய கோட்பாடு என்பன பற்றி பார்த்தோம். இந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரயோகிக்கப்படும் கருவிகள் பற்றி எமக்கு அறிய தெரிவீர்களா? ஆம் கிருத்திகா, நாங்கள் நாணய கொள்கையை தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் ஆகிய 2 பேரின பொருளாதார மாறிகளை நாங்கள் இங்கு மிக முக்கியமாக ஆராய்கின்றோம். அந்த அடிப்படையில் இலங்கையினை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியது போன்று நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனமாக இலங்கை மத்திய வங்கி காணப்படுகின்றது. இந்த மத்திய வங்கியினால் பல்வேறுபட்ட நாணய கொள்கை கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கருவிகளை நாங்கள் பொதுவாக 2 வகையாக நோக்கலாம். முதலாவது தொகைசார் கருவிகள், இரண்டாவது பண்புசார் கருவிகள். இந்த தொகைசார் கருவிகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக கொள்கை வட்டி வீதங்களும் பகிரங்க சந்தை நடவடிக்கையும் காணப்படுகின்றது. இரண்டாவதாக நியதி ஒதுக்கு விகிதமும், மூன்றாவதாக வங்கி வீதமும் காணப்படுகின்றது. எனவே இந்த தொகைசார் கருவிகள் என்பது சந்தையினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற கொள்கை கருவிகளாக காணப்படுகின்றன. மாறாக நாங்கள் பண்புசார் கருவிகளை நோக்குகின்ற போது அங்கு பண்புசார் கருவிகள் என்று பார்க்கின்ற போது குறிப்பிட்ட சில துறைகளை மாத்திரம் கவனத்திற்கொண்டு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற கருவிகளாக நாங்கள் இந்த பண்புசார் கருவிகளை காட்டி நிற்கின்றோம். மிக முக்கியமாக நாங்கள் கூறலாம் கடன் எல்லைகள், அதே போன்று தார்மீக கடப்பாடுகள் போன்ற விடயங்களை இந்த பண்புசார் கருவிகளுக்குள் நாங்கள் உள்ளடக்கலாம். இந்த கொள்கை வட்டி வீதங்களை நாங்கள் முதலாவதாக நோக்குவோமாக இருந்தால் இந்த கொள்கை வட்டி வீதங்களை பொறுத்தவரையில் 2 விதமான கொள்கை வட்டி வீதங்கள் இலங்கை மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முதலாவது துணைநில் வைப்பு வசதி வீதம், இரண்டாவது துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம்.
இந்த துணைநில் வைப்பு வசதி வீதத்தினுடைய அளவு என்பது தற்போது 4.50% காணப்படுகின்ற அதேவேளை துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதத்தினுடைய அளவு என்பது 5.50% காணப்படுகின்றது. இந்த துணைநில் வைப்பு வசதி வீதம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மாணவர்களுக்கு தெரியும், எங்களுடைய வணிக வங்கிகள் காணப்படுகின்றன. எனவே வணிக வங்கிகள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற போது சில வேளைகளில் அந்த நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டதன் பின்னர் சில வேளைகளில் மிகையான பணத்தினை தங்களிடம் வைத்திருக்கலாம். எனவே அவ்வாறான மிகையான பணத்தினை வைத்திருக்கின்ற போது அந்த வணிக வங்கிகள் ஒரு ஏல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற போது சில வேளைகளில் அந்த மிகையான பணத்தினை ஏனைய வணிக வங்கிகளுக்கு வழங்கலாம். அவ்வாறு ஏனைய வணிக வங்கிகளுக்கும் வழங்க முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த பணத்தினை ஓரிரவு அடிப்படையில் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பிலிட முடியும். எனவே அவ்வாறு வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பிலீடு செய்கின்ற போது அவ்வாறான வைப்புக்காக வழங்கப்படுகின்ற வட்டி வீதம் தான் துணைநீள் வைப்பு வசதி வீதமாகும். மாறாக நாங்கள் துணைநீள் கடன் வழங்கல் வசதி வீதத்தினை நோக்குகின்ற போது வணிக வங்கிகள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற போது சில வேளைகளில் அவற்றுக்கு தேவையான பணத்தினை அந்த பணச்சந்தையின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியிடம் சென்று நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக தனக்கு தேவையான பணத்தினை பெற்றுக்கொள்கின்ற போது மத்திய வங்கியினால் அறவீடு செய்யப்படுகின்ற வட்டி வீதம் தான் துணைநீள் கடன் வழங்கல் வசதி வீதம். எனவே இதனுடைய அளவு என்பது 5.50% காணப்படுகின்றது. எனவே மிக பிரதானமாக இந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் சந்தையில் காணப்படுகின்ற ஏனைய வட்டி வீதங்களுடைய போக்கு என்பது மாற்றியமைக்கப்படுகின்றது. எனவே இந்த இரண்டு கொள்கை வட்டி வீதங்களும் தான் இலங்கை மத்திய வங்கியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான கொள்கை வட்டி வீதங்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த கொள்கை வட்டி வீதங்களுடைய அண்மைக்கால போக்கினை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் உங்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தற்போது காணப்படுகின்ற துணைநீள் வைப்பு வசதி வீதம் என்பது 4.50%, துணைநீள் கடன் வழங்கல் வசதி வீதம் என்பது 5.50% காணப்படுகின்றது. இந்த இரண்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை நாங்கள் வட்டி வீத செல்வெளி அல்லது வட்டி வீத சாளரம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். எனவே இந்த இரண்டு வட்டி வீதங்களுக்கும் இடையில் தான் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பணச்சந்தை வீதம் என்கின்ற வட்டி வீதமானது மத்திய வங்கியினால் பேணப்படுகின்றது. எனவே இந்த நான் ஏற்கனவே கூறியது போன்று சந்தையில் காணப்படுகின்ற ஏனைய அனைத்து வட்டி வீதங்களும் இந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் ஏனைய வட்டி வீதங்களானது அதனுடைய போக்கினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மத்திய வங்கியானது ஒரு ஆண்டில் ஏறத்தாழ 8 தடவைகள் இந்த கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பான மீளாய்வினை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை மத்திய வங்கியினை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஏறத்தாழ 6 தடவைகள் இந்த கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பான சீராக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தமே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இதுவரையில் நாணய கொள்கை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இது பற்றி கடந்த கால வினா ஒன்றினை பார்க்கலாம். இந்த வினா காப்போத்த உயர்தர பரீட்சையிலே 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். மத்திய வங்கியானது அதன் கொள்கை வட்டி வீதத்தினை குறைக்கும் போது பின்வருவனவற்றில் எது நடைபெறும்? இது ஒரு பல்தேர்வு வினா. அதுக்குரிய விடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பணக்கேள்வி வீழ்ச்சியடைவதுடன் சந்தை வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடையும். பணக்கேள்வி அதிகரிப்பதுடன் சந்தை வட்டி வீதங்கள் அதிகரிக்கும். பண நிரம்பல் வீழ்ச்சியடைவதுடன் சந்தை வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடையும். பண நிரம்பல் அதிகரிப்பதுடன் சந்தை வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடையும். பணக்கேள்வி, பண நிரம்பல், சந்தை வட்டி வீதங்கள் ஆகியன அதிகரிக்கும். இதற்கான விடையை கூறுவீர்களா? ஆம் கிருத்திகா, இந்த வினாவினை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியது போன்று மத்திய வங்கியானது தன்னுடைய கொள்கை வட்டி வீதங்களை மாற்றியமைக்கின்ற போது அந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் சந்தையில் காணப்படுகின்ற வட்டி வீதங்களானது மாற்றியமைக்கப்படுகின்றது. எனவே மத்திய வங்கியானது கொள்கை வட்டி வீதங்களை குறைக்கின்ற போது சந்தையில் வட்டி வீதம் என்பது குறைந்து காணப்படும். எனவே அந்த குறைக்கப்படுகின்ற அந்த அளவானது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியின் பின்னர் தான் இடம்பெற்றாலும் கூட கொள்கை வட்டி வீதத்துக்கு ஏற்ற வகையில் சந்தை வட்டி வீதங்கள் என்பது மாற்றியமைக்கப்படுகின்றது. எனவே கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுகின்ற போது அங்கு சந்தை வட்டி வீதங்களானது வீழ்ச்சி அடைகின்றது. இந்த சந்தை வட்டி வீதங்கள் வீழ்ச்சி அடைகின்ற போது உங்களுக்கு தெரியுமானவர்களே, குறைந்தளவான வட்டி வீதமானது சந்தையில் காணப்படுவதன் காரணத்தினால் முதலீட்டாளர்கள்
தமக்கு தேவையான முதலீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வணிக வங்கிகளிடம் சென்று அதிகளவான கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடனுடைய அளவானது அதிகரிக்கின்றதன் காரணத்தினால் பணத்தினுடைய நிரம்பல் என்பது பொருளாதாரத்தில் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இங்கு பண நிரம்பலானது அதிகரிக்கின்றது, அதே போன்று வட்டி வீதமானது வீழ்ச்சி அடைகின்றது. எனவே இந்த இரண்டு மாறிகளையும் கொண்டிருக்கின்ற விடையாக நாங்கள் இந்த வினாவினை பொறுத்தவரையில் 4வது விடையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 4வது விடை என்பது தான் இந்த வினாவினை பொறுத்தவரையில் மிகவும் சரியான விடையாக காணப்படுகின்றது. ஆம், நாம் நாணய கொள்கை கருவிகளில் கொள்கை வட்டி வீதங்கள் பற்றி இதுவரை பார்த்தோம். அடுத்த கருவியாக நாம் பார்க்க இருப்பது பகிரங்க சந்தை நடவடிக்கைகள். இது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை நமக்கு தருவீர்களா? ஆம், இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு கொள்கை கருவியாக இலங்கை மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது மத்திய வங்கியானது இரண்டாந்தர சந்தையில் சந்தை பங்கு பற்றுநர்களுடன் இணைந்து சில அரசு ஆவணங்களை கொள்வனவு செய்கின்ற அதே போன்று விற்பனை செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே இந்த நடவடிக்கையினை தான் நாங்கள் பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று நாங்கள் கூறுகின்றோம். அதாவது பொருளாதாரத்தில் மத்திய வங்கியானது பொருளாதாரத்தில் பண நிரம்பலை தற்காலிகமாக கூட்டுவதற்கு அல்லது தற்காலிகமாக குறைப்பதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு கொள்கை கருவியாக இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, மத்திய வங்கியானது அரசாங்கத்தின் சார்பில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகளை வெளியீடு செய்கின்றது. எனவே அவ்வாறு வெளியீடு செய்யப்படுகின்ற போது அந்த திரைசேரி உண்டியல்கள் அதே போன்று முறிகள் என்பவற்றினை இலங்கையில் காணப்படுகின்ற வணிக வங்கிகள் அதே போன்று முதல்நிலை வணிகர்கள், எனவே இந்த இரண்டு தரப்பினரும் கொள்வனவு செய்கின்றனர். எனவே முதலாவது நாங்கள் பார்க்கின்ற போது மத்திய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு அரசு ஆவணங்களினை விற்பனை செய்யுமாக இருந்தால் அந்த அரசு ஆவணங்களை விற்பனை செய்கின்ற போது வணிக வங்கிகள் தங்களிடம் இருக்கின்ற பணத்தினை மத்திய வங்கியிடம் வைப்பீடு செய்து அவற்றுக்கு ஏற்ற வகையில் அந்த ஆவணங்களினை கொள்வனவு செய்கின்றனர். எனவே அவ்வாறு கொள்வனவு செய்யப்படுகின்ற போது வணிக வங்கிகளிடம் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவு என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு காணப்படுகின்ற போது பொருளாதாரத்தில் பண நிரம்பலினுடைய அளவு என்பது வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. மாறாக மத்திய வங்கியானது வணிக வங்கிகளிடமிருந்து ஆவணங்களை கொள்வனவு செய்யுமாக இருந்தால் அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டதன் பின்னர் எந்த அளவிற்கு மத்திய வங்கி கொள்வனவு செய்கின்றதோ அதே அளவு பெறுமதியான பணத்தினை வணிக வங்கிகளுக்கு வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே வணிக வங்கிகளுக்கு அவ்வாறு வழங்குகின்ற போது தற்போது வணிக வங்கிகளிடம் அதிகளவான மிகை ஒதுக்கம் காணப்படுவதன் காரணத்தினால் அந்த அளவிற்கு நாட்டினுடைய பண நிரம்பலுடைய மட்டமானது அதிகரிக்கின்றது. எனவே பகிரங்க சந்தை நடவடிக்கையில் இடம்பெறுகின்ற போது அங்கு பண நிரம்பலுடைய அளவானது ஒன்றில் அதிகரிக்கின்றது அல்லது இரண்டாவது வீழ்ச்சி அடைகின்றது. ஆம், நாம் இதுவரையில் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக கேட்கப்பட்ட ஒரு கடந்த கால வினாவை பார்க்கலாம். இதுவும் 2017ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினா. திறந்த சந்தையில் மத்திய வங்கியானது பிணையங்களை விற்பனை செய்யுமானால் பண நிரம்பலுக்கும் சமநிலை வட்டி வீதத்திற்கும் என்ன நடைபெறும்? இதுதான் அந்த வினா. இதற்கான பதிலை கூறுவீர்களா? ஆம், இந்த வினாவினை பொறுத்தவரையில் இரண்டு மிக முக்கியமான பேரின பொருளாதார மாறிகள் பரீட்சிக்கப்படுகின்றன. மத்திய வங்கியானது பிணையங்களை விற்பனை செய்கின்ற போது பண நிரம்பலுக்கு என்ன இடம்பெறும், அதே போன்று வட்டி வீதத்திற்கு என்ன இடம்பெறும். நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, மத்திய வங்கியானது பிணையங்களை விற்பனை செய்கின்ற போது அந்த பிணையங்களினை வணிக வங்கிகள் அதே போன்று முதல்நிலை வணிகர்கள் கொள்வனவு செய்கின்றனர். எனவே அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற போது அந்த குறிப்பிட்ட பிணையங்களுக்கு ஏற்ற வகையில் அதனுடைய அளவு பெறுமதியான பணமானது மத்திய வங்கியிடம் வருகின்றது. எனவே அதே போன்ற அளவான பெறுமதி என்பது பண சுற்றோட்டத்தில் பண நிரம்பலுடைய அளவு என்பது குறைவாக காணப்படுகின்றது. எனவே முதலாவது விடயம் என்பது இந்த சம்பவத்தின் பின்னர் முதலாவது விடயம் என்பது பண நிரம்பலானது வீழ்ச்சி அடைகின்றது. எனவே பண நிரம்பல் வீழ்ச்சி அடைகின்ற போது வட்டி வீதத்தில் என்ன இடம்பெறும் என்பதனை நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு வரைபடத்தின் ஊடாக நாங்கள் இங்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வரைபடத்தினை நீங்கள் நோக்குகின்ற போது இங்கு பண நிரம்பலுடைய அச்சானது வலையானது இவ்வாறு காணப்படுகின்றது. பணத்தினுடைய கேள்வி என்பது இவ்வாறு காணப்படுகின்றது. ஆரம்பத்து சமநிலை புள்ளி என்பது E1 ஆகும். தற்போது பண நிரம்பலுடைய அளவு என்பது குறைவாக காணப்படுகின்றதன் காரணத்தினால், அதாவது வீழ்ச்சி அடைகின்ற போது இந்த சம்பவத்தின் பின்னர் பணத்தினுடைய கேள்வி என்பது எவ்விதமான மாற்றங்களும் இடம்பெறவில்லை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தற்போது சமநிலை புள்ளி என்பது E1 E2 மாற்றம் அடைகின்றது. எனவே தற்போது என்ன இடம்பெற்றிருக்கின்றது, வட்டி வீதம் என்பது சமநிலை வட்டி வீதம் என்பது 6 R1 அதிகரித்திருக்கின்றது. எனவே இதற்குடைய சரியான விடையாக ஒன்றில் முதலாவது பண நிரம்பல் என்பது வீழ்ச்சி அடைகின்றது, இரண்டாவது வட்டி வீதம் என்பது
அதிகரிக்கின்றது. எனவே இந்த இரண்டாவது விடை என்பது தான் சரியான விடையாக காணப்படுகின்றது. நாம் இப்பொழுது நாணய கொள்கை கருவிகளில் முக்கிய கருவிகளான கொள்கை வட்டி வீதங்கள் மற்றும் பகிரங்க சந்தை, அதாவது திறந்த சந்தை நடவடிக்கைகள் பற்றி பார்த்தோம். இந்த நாணய கொள்கையின் இன்னும் ஒரு முக்கிய பகுதியான வங்கி வீதம் மற்றும் நியதி ஒதுக்கு வீதம், இது பற்றி எமக்கு அறிய தருவீர்களா? ஆம், இந்த நியதி ஒதுக்கு விகிதம் அதே போன்று வங்கி விகிதத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த இரண்டு மாறிகளும் கூட சந்தையை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற கருவிகளாக காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வணிக வங்கிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த வணிக வங்கிகள் வைப்புக்களை பெற்றுக்கொள்கின்றன நுகர்வோர் மற்றும் முதலீட்டாளர்களிடமிருந்து. அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த மொத்த வைப்பு பொறுப்புகளில் குறிப்பிட்ட ஒரு அளவான பகுதியினை மத்திய வங்கியிடம் வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு வைப்பாக பேண வேண்டிய அந்த அளவினைத்தான் நாங்கள் நியதி ஒதுக்கு விகிதம் என்று கூறுகின்றோம். எனவே தற்போது அதனுடைய அளவு என்பது 2% காணப்படுகின்றது. எனவே மொத்த வைப்பு பொறுப்புகளில் ஏறத்தாழ 2% பகுதியினை வணிக வங்கிகள் கட்டாயமாக மத்திய வங்கியிடம் வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த நியதி ஒதுக்கு விகிதத்தினுடைய அளவானது அதிகரிக்கப்படுமாக இருந்தால் என்ன இடம்பெறும்? மாணவர்களுக்கு தெரியும், வணிக வங்கிகள் தற்போது அதிகளவான பணத்தினை மத்திய வங்கியிடம் வைப்பாக ஒதுக்காக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தங்களிடம் கையில் இருக்கின்ற காசினுடைய அளவு, பணத்தினுடைய அளவு என்பது குறைவாக காணப்படுவதன் காரணத்தினால் அவற்றுக்கான அந்த குறிப்பிட்ட வணிக வங்கிகளால் கடன் வழங்கப்படுகின்ற அளவு என்பது குறைவாக காணப்படும். இதன் காரணத்தினால் பண நிரம்பல் என்பது வீழ்ச்சியடைந்து காணப்படும். மாறாக நியதி ஒதுக்கு விகிதத்தினை மத்திய வங்கியானது குறைக்குமாக இருந்தால் தற்போது வணிக வங்கிகள் குறைந்தளவான பணத்தினை மாத்திரம்தான் ஒதுக்காக மத்திய வங்கியிடம் பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தற்போது அதன் கையில் அதிகளவான பணம் காணப்படுகின்றதன் காரணத்தினால் அதிகளவான கடனாக்க செயல்முறையினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் காரணத்தினால் பொருளாதாரத்தில் பண நிரம்பலுடைய அளவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த நியதி ஒதுக்கு விகிதத்தினுடைய அண்மைக்கால போக்கினை நாங்கள் பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது அதனுடைய பெறுமதி என்பது 2% காணப்படுகின்றது. 2000 ஆண்டை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 11% நியதி ஒதுக்கு விகிதம் என்பது காணப்பட்டது. எனவே அண்மை காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இதனுடைய அளவு என்பது, அதனுடைய மட்டம் என்பது குறைவடைந்து செல்கின்ற போக்கினை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் வங்கி வீதம் என்று பார்க்கின்ற போது இந்த வங்கி வீதத்தினை நாங்கள் பெனால்டி ரேட் என்றும் கூறலாம் ஆங்கிலத்தில், அதாவது தண்டப்பண வீதமாக நாங்கள் கூறலாம். அதாவது உங்களுக்கு தெரிய மாணவர்களே, மத்திய வங்கி என்பது இறுதி கடன் ஈவோனாக செயற்படுகின்றது. வணிக வங்கிகள் தங்களுடைய குறுங்கால திரவத்தன்மை பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற போது, எனவே அவற்றுக்கான முகம் கொடுக்கின்ற போது சில வேளைகளில் சந்தையின் ஊடாக பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியிடம் நாடுகின்ற போது அவ்வாறு மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற முற்பணங்களுக்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வட்டி வீதமாக இந்த வங்கி வீதம் என்பது காணப்படுகின்றது. அதனுடைய அளவு என்பது தற்போது 8.50 காணப்படுகின்றது. அண்மை காலத்தில் நீங்கள் நோக்குகின்ற போது இதனுடைய அளவு என்பது 15% காணப்பட்டது, குறிப்பாக 2003 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரைக்கும். எனவே இந்த வருடம் அதனுடைய மட்டம் என்பது 8.50 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான மற்றொரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருவது தார்மீக கடப்பாடுகள். எனவே இந்த தார்மீக கடப்பாடுகள் என்பது ஒரு சந்தை கருவிகள் இல்லாவிட்டாலும் கூட, அதாவது வணிக வங்கிகள் எவ்வாறு தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற சில அறிவுரைகளைத்தான் நாங்கள் தார்மீக கடப்பாடுகள் என்று அழைக்கின்றோம். நாம் இதுவரை கலந்துரையாடிய விடயங்களில் இருந்து ஒரு கடந்த கால வினாவினை பார்க்கலாம். இது 2019 ஆண்டில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். அரசாங்கம் ஏக காலத்தில் விரிவாக்க பணக் கொள்கையையும் விரிவாக்க அரச இறை கொள்கையையும் கையாளுமாயின் வட்டி வீதம், வேலையின்மை என்பவற்றில் எவ்வாறான தாக்கம் ஏற்படும்? இதற்கான பதிலை கூறுவீர்களா? ஆம், இந்த வினாவினை பொறுத்தவரையில் 2 மிக முக்கியமான விடயங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. நாங்கள் இந்த இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் நாணய கொள்கை தொடர்பாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வினாவினை பொறுத்தவரையில் இறை கொள்கையும் இங்கு பரீட்சிக்கப்படுகின்றது. அதாவது நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். இறை கொள்கை என்று பார்க்கின்ற போது அங்கு அரசாங்கத்தினுடைய வருமானம், அரசாங்கத்தினுடைய செலவீனம், அந்த இரண்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற பற்றாக்குறை, எனவே இந்த 3 விடயங்களையும் நாங்கள் அரசாங்கத்துடைய இறை கொள்கைக்குள் உள்வாங்குகின்றோம். எனவே விரிவாக்க பணக்கொள்கை என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று பணத்தினுடைய நிரம்பல் என்பது அதிகரிக்கின்ற போது அதனை நாங்கள் விரிவாக்க பணக்கொள்கை என்று கூறுகின்றோம். அதே போன்று விரிவாக்க இறை கொள்கை என்று பார்க்கின்ற போது அரசாங்கமானது தங்களுடைய செலவீட்டு மட்டத்தினை அதிகரிக்குமாக இருந்தால்
அதனை விரிவாக்க இறைக்கொள்கை என்று கூறலாம். அல்லது அரசாங்கமானது தன்னுடைய வட்டி விதத்தினை தங்களுடைய வரியினுடைய அளவினை குறைக்குமாக இருந்தால் அதனையும் நாங்கள் விரிவாக்க இறைக்கொள்கை என்று கூறுகின்றோம். எனவே இந்த இரண்டு விரிவாக்க இறைக்கொள்கை மற்றும் விரிவாக்க நாணய கொள்கை என்பன ஒருங்கே இடம்பெறுகின்ற போது வட்டி வீதம் மற்றும் வேலையின்மை ஆகிய இரண்டு மாறிகளுக்கு இடையே என்ன இடம்பெறும் என்பதை நாங்கள் ஒரு வரைபடத்தின் ஊடாக நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வருமான மட்டம் அதே போன்று வட்டி வீதம் இந்த இரண்டு மாறிகளுக்கும் இடையே காணப்படுகின்ற தொடர்பு தன்மையினை விலக்கி காட்டுகின்ற ஒரு வரைபடம் இங்கு தரப்படுகின்றது. முதலாவது நாங்கள் IS வலை என்று கூறுகின்றோம். இந்த IS வலையானது இந்த வட்டி வீதம் மற்றும் வருமானம் என்பவற்றுக்கு இடையே காணப்படுகின்ற எதிர்க்கணிய தொடர்பு தன்மையினை காட்டி நிற்கின்றது. எனவே LM வலை என்று பார்க்கின்ற போது வட்டி வீதம் வட்டி வீதம் வருமானம் ஆகிய இரண்டு மாறிகளுக்கும் இடையே காணப்படுகின்ற நேர்க்கணிய தொடர்பு தன்மையினை காட்டி நிற்கின்றது. இங்கு ஆரம்பத்தில் சமநிலை புள்ளியானது E1 என்பதாக காணப்படுகின்றது. தற்போது விரிவாக்க இறைக்கொள்கை காணப்படுகின்ற போது அது மிக முக்கியமாக ஒரு நாட்டினுடைய மொத்த கேள்வி மட்டத்தினை அதிகரிக்கின்றது. எனவே அந்த அதிகரிப்பானது IS வலையினால் இங்கு காட்டப்படுகின்றது. தற்போது புதிய சமநிலை புள்ளியாக E2 என்பது காணப்படுகின்றது. அதாவது வெளியீட்டு மட்டமானது அதிகரிக்கின்றது. அதே போன்று வட்டி வீதம் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. மாறாக விரிவாக்க நாணய கொள்கையினை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு விரிவாக்கிய நாணய கொள்கை என்பது பணத்தினுடைய நிரம்பல் என்பது அதிகரிப்பதனை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். இந்த பணத்தினுடைய நிரம்பல் அதிகரிப்பதனை நாங்கள் LM என்கின்ற வலையினூடாக நாங்கள் காட்டலாம். LM வலையானது ஆரம்பத்தில் E1 என்கின்ற சமநிலை புள்ளியிலிருந்து தற்போது E2 என்கின்ற சமநிலை புள்ளிக்கு நகர்வடைகின்றது. எனவே விரிவாக்க இறைக்கொள்கையின் போது வெளியீட்டு மட்டமானது அதிகரிக்கின்றது. அதே போன்று சமநிலை வட்டி வீதம் என்பது குறைவடைகின்றது. எனவே இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் ஒரே வரைபடத்தில் நாங்கள் நோக்குகின்ற போது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது LM2 அதே போன்று IS2 என்கின்ற வலையும். எனவே இந்த வலையினை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற போது புதிய சமநிலை புள்ளி என்பது E3 காணப்படுகின்றது. எனவே இந்த சமநிலை புள்ளியின் போது வெளியீட்டு மட்டமானது அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த சமநிலை வட்டி வீதம் என்பது நிலையாக காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்பது விரிவாக்கிய இறைக்கொள்கையினுள் ஏற்படுகின்ற அதே அளவான மட்டம்தான் விரிவாக்கிய நாணய கொள்கையிலும் இடம்பெறுகிறது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வெளியீட்டு மட்டம் அதிகரிக்கின்றது. ஆனால் சமநிலை வட்டி வீதம் என்பது அதே மட்டத்தில் காணப்படுகின்றது. ஆனால் மாணவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்னவென்றால் இந்த விரிவாக்கப்படுகின்ற அளவில் ஒரு மாற்றம் காணப்படுமாக இருந்தால் அந்த மாற்றமானது சில வேளைகளில் வட்டி வீதத்தினை அதிகரிக்கலாம் அல்லது சில வேளைகளில் வட்டி வீதத்தினை குறைக்கலாம். எனவே வட்டி வீதத்திற்கு என்ன இடம்பெறும் என்கின்ற விடயம் என்பது எங்களுக்கு தெரியாது இந்த வினாவினை பொறுத்தவரையில். எனவே எங்களால் நிச்சயிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த வரைபடத்தினை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது விரிவாக்கிய இறைக்கொள்கை மற்றும் விரிவாக்கிய நாணய கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளும் ஒருங்கே இடம்பெறுகின்ற போது நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் இந்த வரைபடத்தின் ஊடாக வெளியீட்டு மட்டமானது அதிகரிக்கின்றது. இந்த வெளியீட்டு மட்டம் அதிகரிப்பதனை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்று கூறினால் வேலையின்மையானது குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது என்று. எனவே ஒரு மாறியினுடைய போக்கானது எவ்வாறு காணப்படும் என்பதனை நாங்கள் இந்த வரைபடத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மாறாக இந்த உதாரணத்தில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதாவது விரிவாக்கிய இறைக்கொள்கையுடைய அளவும் விரிவாக்கிய நாணய கொள்கையுடைய அளவும் சமனாக காணப்படுவதாக. எனவே சமனாக காணப்படுகின்ற போது வட்டி வீதமானது நிலையாக காணப்படுகின்றது. மாறாக இந்த மட்டமானது சில வேளைகளில் அதாவது விரிவாக்கிய பணக்கொள்கின்ற அளவானது அதிகமாகவும் விரிவாக்கிய இறைக்கொள்கின்ற அளவானது குறைவாகவும் காணப்படுமாக இருந்தால் அங்கு வட்டி வீதங்கள் ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறைவாக காணப்படலாம். எனவே வட்டி வீதத்தினை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகவும் நிச்சயமாக கூற முடியாது வட்டி வீதமானது அதிகரிக்குமா அல்லது குறையுமா அல்லது நிலையாக காணப்படுமா என எங்களுக்கு நிச்சயமாக கூற முடியாது. இதன் காரணத்தினால் இந்த தரப்பட்ட விடையினை நாங்கள் நோக்குகின்ற போது வட்டி வீதமானது நிர்ணயிக்க முடியாது. அதே போன்று வேலையின்மையானது வீழ்ச்சி அடையும் என்கின்ற இந்த விடைதான் மிகவும் சரியான விடையாக இங்கு தரப்பட முடியும். இதுவரையில் நாணய கொள்கை பற்றி விரிவாக பார்த்தோம். நாணய கொள்கை என்றால் என்ன, அதன் குறிக்கோள்கள், நாணய கணிய கோட்பாடு, அதற்கும் பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதத்துக்குரிய தொடர்புகள் மற்றும் கடந்த கால வினாக்கள் என்பன பற்றியெல்லாம் பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பணம் என்பதாகும். எங்களுக்கு பணம் பற்றிய ஒரு விளக்கத்தை தர முடியுமா? இந்த பணம் என்று பார்க்கின்ற போது இதனை நாங்கள் எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தலாம் என்று பார்ப்போமாக இருந்தால், அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய பரிமாற்றத்திற்காக மக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்து அல்லது ஊடகமாக
நாங்கள் பணம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தலாம். இந்த பணம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்திய பின்னர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கின்றது, பண்டமாற்று பொருளாதாரம். அதாவது பொருட்களின் அடிப்படையில் பரிமாற்றம் இடம்பெற்ற அந்த பொருளாதாரத்தினை நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரம் என்று அழைக்கின்றோம். எனவே இங்கு நேரடியாக பரிமாற்ற முறை என்பது இடம்பெற்ற ஒரு காலப்பகுதியாக நாங்கள் இதனை நோக்கலாம். அதாவது ஒவ்வொருவரும் தங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட சில பண்டங்கள் அல்லது சேவைகளை மிகையாக காணப்படுமாக இருந்தால் அதற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட மிகையான பண்டங்களினை ஏனையவருக்கு வழங்கி அதற்கு ஏற்ற வகையில் தங்களுக்கு தேவையான பண்டங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த முறையாக பண்டமாற்று பொருளாதாரம் காணப்படுகின்றது. எனவே இந்த பண்டமாற்று பொருளாதார முறைமையில் காணப்படுகின்ற போது சில குறைபாடுகள் காணப்பட்டன. மிக முக்கியமான ஒரு குறைபாடாக அங்கு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஊடகம் அல்லது ஒரு சாதனம் என்பது காணப்படவில்லை. எனவே பணம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சில வேளைகளில் 2 தேவைகள் காணப்படுகின்ற போது அந்த தேவைகளுக்கு இடையே பொருத்தமின்மை காணப்படுமாக இருந்தால் அங்கு பண்டமாற்று பொருளாதார முறைமையின் கீழ் எங்களால் கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியாது. எனவே பணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த இரட்டை தேவை பொருத்தமில்லாமை என்கின்ற அந்த பிரச்சனையினை எங்களால் இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பொருட்களுடைய பரிமாற்றம் செய்யப்படுகின்ற அந்த பொருட்களுடைய பெறுமதியினை அளவீடு செய்வதற்கு பணமானது இலகுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. மேலும் மக்கள் தங்களுடைய செல்வத்தினை திரட்டி வைப்பதற்கு ஒரு பொதுவான கருவி காணப்படாத ஒரு சூழ்நிலையும் பண்டமாற்று முறையில் காணப்பட்டது. இதற்கு மேலாக பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி இன்மை என்பதும் இந்த பண்டமாற்று முறையின் போது காணப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே பல்வேறுபட்ட குறைபாடுகள் பண்டமாற்று பொருளாதார முறைமையில் காணப்பட்டதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த பண்டமாற்று பொருளாதார முறைமையில் காணப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அல்லது பலவீனங்கள் எங்களால் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. பணத்தின் தொழிற்பாடுகள் எவை என விரிவாக கூறுவீர்களா? ஆம், பணத்தின் தொழிற்பாடுகளை நாங்கள் 4ஆக பார்க்கலாம். முதலாவது தொழிற்பாடு என்பது பரிமாற்று ஊடகமாக பணம் தொழிற்படுவதை நாங்கள் கூறுகின்றோம். அதாவது நான் ஏற்கனவே கூறியது போன்று மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரவத்தன்மை வாய்ந்த சொத்தாக அல்லது ஒரு ஊடகமாக பொதுவாக பணமானது பயன்படுத்தப்பட்டு வருவதனை இந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாடு எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. எனவே இந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாடானது சிறந்த வகையில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தில் பொதுவிலை மட்டமானது, அதாவது பணவீக்க மட்டமானது, பணவீக்கத்தினுடைய அளவு என்பது குறைந்த மட்டத்தில் காணப்படல் வேண்டும். எனவே ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற விலை உறுதிப்பாடு இந்த பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டினை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுகின்றது. இரண்டாவது தொழிற்பாடாக நாங்கள் பெருமான அலகு அல்லது கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாட்டினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பொருட்கள் சேவைகளினுடைய பரிமாற்ற பெறுமதியினை அளவீடு செய்வதற்கு பணம் பயன்படுத்தப்படுவதனை இந்த தொழிற்பாடு எங்களுக்கு குறித்து நிற்கின்றது. எனவே இந்த விலை என்கின்ற, அதாவது பணத்தினுடைய அறிமுகமானது பொருளாதாரத்துக்கு வந்ததன் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விலை என்கின்ற பதம் என்பது இந்த பணமானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஒரு பொருளாதாரத்தில் முன்வைக்கப்பட்டமை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இரண்டாவது தொழிற்பாட்டினையும் தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக பொதுவிலை மட்டம் காணப்படுகின்றது. மூன்றாவது தொழிற்பாடாக நாங்கள் பெருமான திரட்டாக தொழிற்படுவதை நாங்கள் காட்டி நிற்கின்றோம். அதாவது எதிர்காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்கின்ற நோக்குடன் மக்கள் தங்களுடைய செல்வத்தினை பண வடிவில் திரட்டி வைத்திருப்பதனை இந்த தொழிற்பாடு குறித்து நிற்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியுமானவர்களே, பணம் என்பது 100% திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்தாகும். எனவே விரும்பிய எந்த ஒரு சொத்தின் வடிவத்திற்கும் இலகுவாக நாங்கள் பணத்தினை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணத்தினால் மக்கள் பணத்தினை ஒரு பெருமான திரட்டாக வைத்திருக்கின்றனர். இறுதியாக பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக பணமானது தொழிற்படுகின்றது. அதாவது இன்றைய கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் எதிர்கால திகதி ஒன்றில் மேற்கொள்வதற்கு பணம் பயன்படுத்தப்படுவதனை இந்த 4வது தொழிற்பாடானது எங்களுக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்றது. எனவே நடைமுறை கொடுப்பனவுகளுக்கு மாத்திரமன்றி எதிர்கால கொடுப்பனவுகளையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் பணம் பயன்படுத்துவதனை இந்த 4வது தொழிற்பாடானது எங்களுக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்றது. பணம் என்ற விடயப்பிறப்பில் பணத்திற்கான தொழிற்பாடுகள் பற்றி பார்த்தோம். இது தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பணத்திற்கான கேள்வி என்பதாகும். இது தொடர்பில் எங்களுக்கு விளக்கத்தை தருவீர்களா? பணத்திற்கான கேள்வி என்று பார்க்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் மக்கள் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவு
இதனை பணத்திற்கான கேள்வி என்று நாம் கூறுகின்றோம். இதனை திரவத்தன்மை அல்லது திரவத்தன்மை முன்னுரிமை என்றும் நாங்கள் கூறலாம். இந்த பணத்துக்கான கேள்வியானது 3 வகையாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஏன் மக்கள் பணத்தினை கையில் வைத்திருக்க வேண்டும்? முதலாவது நோக்கத்தினை நாங்கள் கூறுகின்ற போது கொடுக்கல் வாங்கல் நோக்கம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, மக்களுடைய வருமானம் என்பது அடிக்கடி பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் மக்களுடைய செலவீட்டு மட்டம் என்பது நாளாந்தம் இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே வருமானம் பெறுகின்ற காலத்திற்கும் செலவீட்டு இடம்பெறுகின்ற காலத்திற்கும் இடையே பல இடைவெளி காணப்படுகின்றது. எனவே மக்கள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவு தான் இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கம் என்பது இங்கு காட்டி நிற்கின்றது. எனவே இதனை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக மக்களுடைய வருமான மட்டம், அதே போன்று அந்த வருமானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கால இடைவெளி. இரண்டாவது நாங்கள் பணத்துக்கான கேள்வியினை பார்க்கின்ற போது அதனை நாங்கள் பாதுகாப்பு நோக்க பண கேள்வி என்று கூறுகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரிய மாணவர்களே, சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக சில சம்பவங்கள் இடம்பெறலாம், சுகவீனம் அடையலாம் அல்லது விபத்துக்கள் இடம்பெறலாம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மக்கள் தாங்கள் கையில் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவினை இந்த பாதுகாப்பு நோக்க பண கேள்வி என்பது காட்டி நிற்கின்றது. எனவே இதனையும் தீர்மானிக்கின்ற காரணிகளாக வருமானம் மற்றும் வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி காட்டி நிற்கின்றது. மூன்றாவதாக உத்தேச நோக்க பண கேள்வியினை நாங்கள் கூறுகின்றோம். அதாவது மக்கள் எதிர்காலத்தில் வருமானம் உழைக்கின்ற நோக்குடன், அதாவது வருமானம் என்று பார்க்கின்ற போது வட்டி வருமானமாக இருக்கலாம் அல்லது பங்கு லாபமாக இருக்கலாம், இந்த நோக்குடன் நிதி சொத்துக்களில் பணத்தினை முதலீடு செய்வதற்காக மக்கள் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினை அளவு தான் இந்த உத்தேச நோக்க பண கேள்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே இதனை தீர்மானிக்கின்ற மிக மிக முக்கியமான காரணியாக அந்த நாட்டில் காணப்படுகின்ற வட்டி வீதம் என்பது காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒரு சிறிய வரைபடத்தின் ஊடாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முதலாவது மற்றும் இரண்டாவது பணத்துக்கான கேள்வியினை இந்த வரைபடமானது காட்டி நிற்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று வருமானம் மற்றும் வருமானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கால இடைவெளி, இந்த 2 மாறிகள் பணத்துக்கான கேள்வியினை தீர்மானிக்கின்றன. எனவே வருமானமானது அதிகமாக காணப்படுமாக இருந்தால் பணத்துக்கான கேள்வி என்பது அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2க்கும் இடையே ஒரு நேர்க்கணிய தொடர்பு தன்மையானது காணப்படுகின்றது. மாறாக நாங்கள் உத்தேச நோக்க பணக்கேள்வியினை நோக்குகின்ற போது இந்த உத்தேச நோக்க பணக்கேள்வியில் 2 மிக முக்கியமான விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. வட்டி வீதம், அதே போன்று பணக்கேள்வி. எனவே வட்டி வீதத்துக்கும் பணக்கேள்விக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு எதிர்க்கணிய தொடர்பு தன்மையினை தான் இந்த வரைபடமானது காட்டி நிற்கின்றது. அதாவது வட்டி வீதமானது தற்போதைய காலப்பகுதியில் வட்டி வீதமானது அதிகளவு காணப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் வட்டி வீதம் குறையும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில், என்ற ஒரு எடுகோலின் அடிப்படையில் தற்போது மக்கள் குறைந்தளவான பணத்தினை கையில் வைத்திருக்கின்றனர். அதாவது எதிர்காலத்தில் வட்டியானது குறைவடையும் என்ற அடிப்படையில். எனவே எதிர்காலத்தில் வட்டி வீதம் குறைகின்ற போது மக்கள் அதனூடாக பெற்றுக்கொள்கின்ற வருவாய் என்பது குறைவாக காணப்படும். அதே போன்று தற்போது வட்டி வீதமானது குறைவாக காணப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் வட்டி வீதமானது அதிகரிக்கும் என்ற ஊக நோக்கத்துடன் தற்போது அதிகளவான பணத்தினை வைத்திருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பணத்துக்கான கேள்விக்கும், அதாவது உத்தேச நோக்க பண கேள்வியினை நாங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த 2 அடிப்படையில் நோக்குகின்ற போது 2019ஆம் ஆண்டு ஒரு வினா தரப்படுகின்றது. பரிமாற்ற நோக்க பணக்கேள்வியையும் உத்தேச நோக்க பணக்கேள்வியையும் வேறுபடுத்துக என்று. நாங்கள் பணக்கேள்வியை பார்த்திருக்கின்றோம். 3 வகையாக காணப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல் பணக்கேள்வி, பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி, அதே போன்று உத்தேச நோக்க பணக்கேள்வி. எனவே இந்த பணக்கேள்வியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வினா தரப்படுகின்றது 2019ஆம் ஆண்டு. அதாவது பரிமாற்ற நோக்க பணக்கேள்வியையும் உத்தேச நோக்க பணக்கேள்வியையும் வேறுபடுத்துக என்று. எனவே மாணவர்கள் இந்த 2 கேள்வியும் தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான மாறிகளை இங்கு அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மாறிகளுக்கு இடையே காணப்படுகின்ற தொடர்பு தன்மை எதிர்க்கணியமாக காணப்படுகின்றதா அல்லது நேர்க்கணியமாக காணப்படுகின்றதா என்ற விடயத்தினையும் இங்கு மாணவர்கள் தெளிவாக வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு வழங்குகின்ற போது இந்த வினாவிற்கான பூரணமான புள்ளியினை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அறிவுற்று நிகழ்ச்சியிலே சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.
அறிவுற்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நாம் இதுவரையில் நாணய கொள்கை மற்றும் பணம் பற்றிய விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். இப்பொழுது கலந்துரையாட இருக்கின்ற விடயம் வங்கி என்பதாகும். அதாவது ஒவ்வொரு பொருளாதாரத்தின் முக்கியமான வகிபாகத்தை வங்கிகள் வகிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை நிதியியல் சந்தையின் மிக முக்கியமான வகிபாகத்தை வணிக வங்கிகள், அதாவது வர்த்தக வங்கிகள் வகிக்கின்றன. இது பற்றிய ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஆம், இந்த வணிக வங்கிகள் என்று பார்க்கின்ற போது வணிக வங்கிகளானது கடனாக்க செயல்முறையின் ஊடாக பொருளாதாரத்தில் பணாக்க நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதனை நாங்கள் வணிக வங்கி என்று பார்க்கலாம். இந்த வணிக வங்கியானது தங்களுடைய வைத்திருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு பணத்தினை மத்திய வங்கியில் ஒதுக்காக பேண வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறு ஒதுக்காக பேணியதன் பின்னர் எஞ்சிய பணத்தினை கடனாக வழங்குகின்றது. எனவே அவ்வாறு கடனாக வழங்குகின்ற போது பண ஆக்கத்தினை பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக வணிக வங்கிகள் காணப்படுகின்றன. இந்த விடயப்பரப்பில் வினவப்பட்ட ஒரு கடந்த கால வினாவினை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இது 2019ஆம் ஆண்டு பரீட்சையிலே கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். வங்கி வாடிக்கையாளர் ஒருவர் ரூபாய் 10,000 தனது நடைமுறை கணக்கில் புதிதாக வைப்பில் இடுவதாகவும் அவசியமான ஒதுக்கு தேவை 25% உள்ளதாக கருதுக. இந்த நிலையில் இப்புதிய வைப்புக்கான ஒதுக்கு தேவையின் அளவு யாது? அடுத்த வினா, இப்புதிய வைப்பின் அடிப்படையில் வங்கி வழங்கக்கூடிய அதிகூடிய கடன் தொகை யாது? இதற்கான விடையை தருவீர்களா? இரண்டாவது வினாவினை பார்க்கின்ற போது, அதாவது கடனினுடைய உச்ச அளவு என்பதனை இங்கு கேட்கப்பட்ட வினாவாக இருக்கின்றது. எனவே புதிய வைப்பினுடைய அளவு என்பது 10,000 ரூபாவாகவும் தற்போது வைப்புக்கு தேவைப்படுகின்ற ஒதுக்கினுடைய அளவு என்பது 2,500 ரூபாவாக காணப்படுகின்றது. காரணத்தினால் இங்கு மிகையான ஒதுக்கம் என்று பார்க்கின்ற போது ஏறத்தாழ 7,500 என்பது காணப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட அந்த வங்கியானது மிகையாக காணப்படுகின்ற அந்த ஒதுக்கு மட்டத்தினை 7,500 என்கின்ற பணத்தினை தற்போது கடன் வழங்குவதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த குறிப்பிட்ட வணிக வங்கியினை பொறுத்தவரையில் கடனை வழங்கக்கூடிய மிகவும் உச்சளவான அளவாக இந்த மிகை ஒதுக்கு மட்டமான 7,500 என்பது தான் காணப்படுகின்றது. எனவே இந்த இரண்டாவது வினாவிற்கான விடை என்பது 7,500 என்பதாகும். நாம் இது தொடர்பில் வினவப்பட்ட இன்னும் ஒரு வினாவினையும் பார்க்கலாம். இது 2017ஆம் ஆண்டு பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். இங்கு வணிக வங்கி ஒன்றின் ஐந்தொகை தரப்பட்டிருக்கின்றது. இங்கே பொறுப்பு பக்கத்தில் பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. பொறுப்பு பக்கத்தில் வைப்புகளாக ரூபாய் 1,80,000, சொத்துக்கள் பக்கத்தில் ஒதுக்குகளாக ரூபாய் 1,00,000, திரைசேரி முறிகளாக ரூபாய் 40,000 மற்றும் கடன்களாக ரூபாய் 40,000 தரப்பட்டிருக்கின்றது. மொத்த பொறுப்புகள் 180,000, மொத்த சொத்துக்கள் 180,000 தரப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே கேள்வி இதுதான், சட்ட ரீதியான நியதி ஒதுக்கு வீதம் 10% எனில் இவ்வங்கியானது எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய உச்ச அளவிலான புதிய கடன்களின் தொகை யாது? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவ்வங்கியிலிருந்து ரூபாய் 10,000 மில்லியன் வைப்புகள் மீளப் பெறப்பட்டால் இவ்வங்கி எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய புதிய கடன்களின் உச்ச அளவிலான தொகை யாது? இதற்கான விடையை தருவீர்களா? ஆம், இந்த வினாவினை பொறுத்தவரையில் 10% என்பது நியதி ஒதுக்கு வீதமாக காணப்படுகின்றது. எனவே இந்த வணிக வங்கியானது தன்னுடைய மொத்த வைப்பு பொறுப்பான 1,80,000 10% வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தற்போதைய ஒதுக்கு மட்டம் என்பது 1,00,000 காணப்படுகின்றது. எனவே ஆனால் தேவைப்படுகின்ற ஒதுக்கு மட்டம் என்பது 1,80,000க்கு 18,000 இருக்கின்றது. எனவே இங்கு மிகையான ஒதுக்கு மட்டம் என்பது இந்த 1,00,000 நாங்கள் 18,000 கழிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற 82,000 என்பது தான் மிகையான ஒதுக்கு மட்டமாகும். எனவே இந்த குறிப்பிட்ட வங்கியானது வழங்கக்கூடிய உச்ச அளவிலான புதிய கடன்களின் தொகை என்பது இந்த மிகை ஒதுக்கினுடைய தொகையான 82,000 என்பதற்கு சமனாக காணப்படும். இரண்டாவது வினாவினை நாங்கள் நோக்குகின்ற போது இங்கு 10,000 மில்லியன் வைப்புகள் மீள பெறப்பட்டதன் பின்னர் இந்த வங்கி வழங்கக்கூடிய புதிய கடனுடைய உச்சளவிலான தொகையினை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தொகையானது மிகை ஒதுக்குகளின் தொகைக்கு சமனாக காணப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரிய மாணவர்களே, தற்போதைய ஒதுக்கு மட்டமானது இந்த 10,000 மீள பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் தற்போதைய ஒதுக்கு மட்டமானது 90,000 காணப்படுகின்றது. எனவே தற்போதைய வைப்புகளுடைய அளவு என்பது 1,80,000 அல்ல, 1,70,000 காணப்படுகின்றது. எனவே இந்த 1,70,000க்கான மொத்த வைப்புக்கான
தேவைப்படுகின்ற ஒதுக்கு மட்டம் என்பது 10% என்பது காரணத்தினால் 17,000 காணப்படுகின்றது. எனவே தற்போது காணப்படுகின்ற மிகை ஒதுக்கு மட்டம் என்பது ஏறத்தாழ 73,000 ஆகும். எனவே இந்த 73,000 தான் தற்போது இந்த குறிப்பிட்ட வங்கியானது புதிதாக வழங்கப்படக்கூடிய அதி உச்ச அளவான கடனுடைய அளவாக காணப்படுகின்றது. இந்த விடயம் என்பது இந்த குறிப்பிட்ட வங்கியிடம் மாத்திரம்தான் காணப்படுகின்றது. இந்த வங்கியானது ஏனைய வணிக வங்கிகளிடம் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற போது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த கடனுடைய அளவு என்பது கடனாக்க பெருக்கின் ஊடாக அதிகரிக்கப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வினாவில் அவ்வாறான விடயங்கள் இங்கு கேட்கப்படவில்லை. எனவே இரண்டாவது வினாவிற்கான விடை என்பது 73,000 என்பது ஆகும். நாம் வணிக வங்கிகளின் பணவாக்கம் தொடர்பாக பார்த்தோம். பண நிரம்பல் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஆம், இந்த பண நிரம்பல் என்று பார்க்கின்ற போது ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணத்தினுடைய அளவினை தான் நாங்கள் பண நிரம்பல் என்று கூறுகின்றோம். இந்த பண நிரம்பலுடைய வகைகள் என்று பார்க்கின்ற போது 5 வகைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக நாங்கள் அடிப்படை பணம் என்று கூறுகின்றோம். இந்த அடிப்படை பணத்தினை உயர்வலு பணம், நாணயத்தளம் அல்லது பண அடித்தளம் என்று நாங்கள் கூறலாம். இந்த அடிப்படை பணத்தில் உள்வாங்கப்படுகின்ற கூறுகளாக 3 விடயங்கள் காணப்படுகின்றன. முதலாவது கூறு சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம், அதாவது பொதுமக்கள் வசமுள்ள நாணயம், அதே போன்று வணிக வங்கிகளின் வசமுள்ள நாணயம் ஆகும். இரண்டாவது கூறாக மத்திய வங்கியில் காணப்படுகின்ற வணிக வங்கிகளினுடைய வைப்புக்கள். மூன்றாவது விடயமாக மத்திய வங்கியில் உள்ள அரச முகவர் நிறுவனங்களுடைய வைப்புக்கள். எனவே இந்த 3 கூறுகளும் தான் இந்த உயர்வலு பணத்தினுடைய மிக முக்கியமான கூறுகளாக காணப்படுகின்றன. இந்த உயர்வலு பணத்திற்கு மேலதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது குறுகிய பண நிரம்பலின் என்று கூறுகின்றோம். இந்த குறுகிய பண நிரம்பலானது பொதுமக்களின் கையிருப்பில் உள்ள பணம், அதே போன்று வணிக வங்கிகளில் உள்ள பொதுமக்களினுடைய கேள்வி வைப்புக்கள், இந்த 2 கூறுகளையும் உள்ளடக்கியது தான் குறுகிய பண நிரம்பல் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்றோம். அடுத்ததாக நாங்கள் விரிந்த பண நிரம்பல் என்று பார்க்கின்ற போது இந்த விரிந்த பண நிரம்பலில் குறுகிய பண நிரம்பலுக்கு மேலதிகமாக வணிக வங்கிகளில் பொதுமக்களுக்கு சொந்தமான தவணை மற்றும் சேமிப்பு வைப்புக்களை உள்ளடக்குகின்ற போது நாங்கள் அதனை விரிந்த பண நிரம்பல், அதாவது M2 என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக திரட்டப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று M2 என்கின்ற பண நிரம்பலுக்கு மேலதிகமாக வணிக வங்கிகளில் வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்குகளில் பொதுமக்களுக்கு சொந்தமான தவணை சேமிப்பு வைப்புகளில் ஏறத்தாழ 50% பகுதியினை நாங்கள் சேர்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டு நாணய வங்கி கூறுகளில் உள்ள உள்நாட்டவருக்கு சொந்தமான வைப்புக்கள் 100%னையும் நாங்கள் சேர்க்கின்ற போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பண நிரம்பல் என்பது திரட்டப்பட்ட விரிந்த பண நிரம்பல் என்பதாகும். எனவே நாங்கள் இங்கு பார்த்திருக்கின்றோம் 4 பண நிரம்பலை. அடுத்த மிக முக்கியமான பண நிரம்பல் என்பது M4 ஆகும், அதாவது நிதியியல் அளவீடு ஆகும். எனவே இந்த நிதியியல் அளவீட்டினை பார்க்கின்ற போது M2Bக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியுமானவர்களே, இலங்கை பொருளாதாரத்தினை பொறுத்தவரையில் வங்கிகளுக்கு மேலாக சிறப்புரிமம் பெற்ற வங்கிகள், அதே போன்று சிறப்புரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த கம்பெனிகள் அல்லது வங்கிகளிடம் காணப்படுகின்ற தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த நிதியியல் அளவீடு. எனவே இந்த பண நிரம்பலுடைய கூட்டுக்குடைய அளவானது அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற போது அதனுடைய திரவத்தன்மை மட்டமானது குறைந்த மட்டத்தில் காணப்படுவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பண நிரம்பலின் முக்கியமான ஒரு கூறாக ஒதுக்கு பணம் விளங்குகின்றது. இந்த ஒதுக்கு பணம் பண நிரம்பலுடன் எவ்வாறு தொடர்புபடுகின்றது? இந்த ஒதுக்கு பணத்தினை நான் ஏற்கனவே கூறியது போன்று உயர்வலு பணம் அல்லது பண அடித்தளம், நாணயத்தளம் என்று கூறலாம். இந்த ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பொதுவாக ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் என்பது அதன் ஒதுக்கு பணத்தினை விட உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பணப்பெருக்கி என்பதாகும். அதாவது இந்த பணப்பெருக்கி என்பது தான் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பலினுடைய அளவினை தீர்மானிக்கின்ற மிக பிரதான காரணியாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒரு சிறிய சமன்பாட்டின் ஊடாக இவ்வாறு காட்டலாம். அதாவது ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பலானது அந்த நாட்டினுடைய ஒதுக்கு பணத்தினை பணப்பெருக்கியினால் நாங்கள் பெருக்குகின்ற போது பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு இந்த பணப்பெருக்கியானது ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலினை நாங்கள் நாணயத்தளம் அல்லது உயர்வலு பணத்தினால் பிரிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு பணப்பெருக்கி என்பது பண நிரம்பல்
அதே போன்று நாணயத்தளம், இந்த இரண்டு மாறிகளுக்கு இடையே காணப்படுகின்ற விகிதமாக காணப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் இந்த பணப்பெருக்கினுடைய அளவு என்பது அதிகரித்து கொண்டு செல்வதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. 2017 ஆண்டு 6.03 காணப்பட்ட அந்த மட்டமானது 2019 ஆண்டை பொறுத்தவரையில் 7.41 காணப்படுகின்றது. இந்த 7.41 என்பதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால், நாணய தளத்தில் ஏற்படுகின்ற ₹1 அதிகரிப்பு பண நிரம்பலில் ஏறத்தாழ 7.41 அதிகரிப்பிற்கு இட்டு செல்கின்றது என்பதுதான் இதன் பொருளாக காணப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி வசந்தம் தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கிய இன்றைய அறிவூற்று நிகழ்ச்சியில் நாம் நாணய கொள்கை, பணம் மற்றும் வங்கி தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். இவ்விடயங்கள் மாணவர்களுக்கு பயனளித்திருக்கும் என நம்புகின்றோம். இந்த கலந்துரையாடலை எமக்கு சிறப்பாக வழங்கியிருந்தார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு கேசவராஜா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அதுபோலவே காபோத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி.